கொடுத்துருக்கிற தலைப்பு எல்லாரும் பற்றி பார்த்தீங்களா? என்ன தலைப்பு? இப்லீஸின் சைத்தானின் சூழ்ச்சிகள். அதாவது இப்லீஸின் சைத்தானும் ஒன்று தானே, சூழ்ச்சிகள். அல்லாஹ் அக்பர். இவன் அவனுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவன் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு சூழ்ச்சிகள் செய்யறான், இந்த சூழ்ச்சியெல்லாம் நம்மள்கிட்ட இருக்கா? இல்லைண்டா அல்ஹம்துலில்லாஹ். இருக்குண்டா நம்ம என்ன செய்யணும்? அல்லாட்ட யாரெல்லாம் இந்த சூழ்ச்சியிலேருந்து எங்களை பாதுகாக்கிறியாண்டா. அவங்க பின்னாடி சமையல் அறிவின ஷைத்தான் நிகழ்ச்சி, இதை நம்ம ஓத கடமைப்பட்டவர்களாக இருக்கும். நம்ம எந்த காரியத்தையும் பண்ணும்போது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி ஒரு வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னவங்க குர்ஆனை எடுத்து ஓதும்போது மட்டும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குர்ஆன் ஓதுவேன். இப்போ நம்ம குர்ஆன் ஓதும்போது இடையில நிறுத்துவோம். யார் வந்துட்டாங்க, முக்கியமானவங்க வந்துட்டாங்க இல்லையா, குர்ஆனை விட யார் முக்கியமானவங்களாம் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்னு என்ன செய்வோம், டக்குன்னு அந்த ஆயத்தை முடிக்கிறோம், முடிக்கலை, டக்குன்னு அவங்கள்ட்ட பேசிடுவோம். திருப்பி வந்து அந்த வசனத்துலேருந்து நம்ம அவளுக்கு தொடருவோம். அது அளவு கிடையாது. பிஸ்மி ஓதி குர்ஆன் ஓதுறோம்னா அது அதிகப்படியானது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த குர்ஆனுடைய ஆயத்தை தொடரக்கூடியவர்களாக இருக்கணும். இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட். இப்போ இதுக்கு ஒரு பெரிய வரலாறு துணுக்கு சொல்லிட்டு அவனுடைய சூழ்ச்சி என்னங்கிறத நம்ம பார்ப்போம். கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுமா, நகம் கடிக்கக்கூடாது, கன்னத்தில் கை வைக்கக்கூடாது, கைகளை முறிக்கக்கூடாது. இந்த விரல்லாம் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பெரிய நிகழ்வு. கையை இப்படி சேர்த்து நம்ம இது பண்ணாலே டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, என்ன டென்ஷன் கேட்கும். அதனால வேற கைகளையும் இப்படி எந்த நேரம் எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படித்தான் பயன்படுத்தணும் இல்லையா. அந்த கைகளை மாற்றி பயன்படுத்திட்டா அதுக்கும் சைத்தானுடைய சூழ்ச்சி தான். அதனால அல்லாஹ்வுக்காக கன்னத்தில் கை வைக்க வேணாம், விரல்களை முறிக்க வேணாம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக நம்மளுக்கு சொல்லலையே, நெகங்களை கடிக்க வேணாம். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, இப்போ இந்த வரலாற்று துருக்கு என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் மெய்மான புதுப்பிச்சுக்கிறோம். முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெரிய மார்க்க மேதை, அதாவது அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவரானவங்க அவங்க. அப்படிப்பட்டவங்க அவங்கள வந்து செய்து அவங்க என்ன செய்யறாங்க, பல வழிகளில் வந்து கெடுக்க வரலாம், சூழ்ச்சி செய்யறாங்க. ஆனால் எதுவுமே அவங்கள்ட்ட வந்து பலிக்கலை. அப்போ என்ன செய்யறாங்க, அவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான், இவனை விட்டு நம்ம விலகணும்னு சொல்லி குர்ஆனை எடுத்து அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி குர்ஆனை ஓதுவாங்க. அப்போ அதுக்கு அவன் சொல்கிறான், இப்போவும் என்கிட்ட இருந்து பயந்து தானே, என் மேலே பயந்தானே, உங்களுக்கு பயந்து தானே நீங்கள் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, சைத்தானை விட்டு பாதுகாப்புக்கான அல்லாஹ்ட்ட கேட்குறீங்க, அப்போ என் மேலே உங்களுக்கு பயந்தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ அதுக்கு முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி வந்து சொல்கிறாங்க, உனக்கு பயந்து சொல்லலை, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், அவங்க ஒரு கல்லை சொல்ல சொன்னாலும் ஒரு மண்ணை சொல்ல சொன்னாலும் நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து உனக்கு பயந்து சொல்லலை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த சூழ்ச்சி என்ன செய்யறாங்கன்னா, அடுத்த விஷயம் சொன்னால், பரவாயில்ல உங்கள் அறிவை கொண்டு ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறான். அப்போ அதுக்கு உங்கள் அறிவை கொண்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா அப்படியான்னு கேட்டுருவாங்கன்னு அவன் நினைச்சான். அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, என்னுடைய அறிவை கொண்டு இல்லை, அல்லாஹ்வின் ஆற்றலை கொண்டு நான் ஜெயிச்சிருக்கேன். அவனுக்கு அதுலேயும் தோல்வி ஆகி போச்சு. அடுத்து சொல்கிறான், நீங்கள் படித்த படிப்பு உங்களை கைவிடலை, மதரசாக்களில் போய் நீ கற்றுக்கொண்ட கல்வி உங்களை கைவிடலை, அப்போ அதுக்கும் அதில் மயங்குவாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பவும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கல்வியை தந்ததே ரப்பு தானே. சுப்ஹானல்லாஹ். அப்போ அப்படிப்பட்டவங்கள்ட்ட அவனுடைய இது செல்லாது. இப்போ யாராவது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, ஓதிருக்கீங்களே, அப்படியே நல்லா ஓதிருக்கீங்கள, அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம், அதுக்கு அடிமையாக மாறிடுவோம். அவனுக்கு அவன் சொல்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதை போடுறது மாதிரி மாறிடும். இல்லை நம்மளை அனைவரும் அதிலிருந்து பாதுகாக்கணும். அப்போ அப்படிப்பட்ட செய்தினா யார் எப்படியோ அப்படி வந்து வழிகெடுப்பாங்க. ஒரு பெரிய ஆலிமா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க மாதிரி போவான், ஒரு ஆபித்து இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அவங்க மாதிரி போவான், சாதாரணமாக இருக்காங்கன்னா சாதாரணமாக வருவான். அவனுக்கு எப்படி வந்து யாரை எப்படி கெடுக்கணும்,
அதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்மள்ட்ட அவன் எப்படிலாம் சூழ்ச்சி செய்யறான், இதை சூழ்ச்சி செய்வதனால நம்ம எப்படி தப்பணும் அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் கற்றுக் கொடுத்த வழிமுறையிலிருந்து நம்மளுக்கு குர்ஆனுடைய விரிவாளர்கள், முஃபஸ்ஸிரீன்கள், இறைநேசர்கள் சொன்ன இந்த ஒரு 10 விஷயம் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பின்பற்றி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று எங்களுக்கு வசியத்தையும் உங்களுக்கு நசியத்தாகவும் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கான். அது அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவனிடம் கேட்டு பெறுவோமாக. ஆமீன். நம்ம மனிதன் சிறந்து வாழக்கூடிய வழிமுறைகளை நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு காண்பித்து வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. இப்ப நம்ம கூட ரசூல்லா இல்லைன்னு எந்த ஒரு காரியத்திலையாவது சொல்ல முடியுமா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்கு எப்படி செஞ்சாங்க, நானும் செய்கிறேன். செய்யறோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கழுவும் போது இப்படித்தான் கழுவுனாங்க. கை கழுவும் போது முதல்ல முடிச்சு கையை இப்படித்தான் முறுக்கி கழுவுனாங்க, நானும் கழுவுறேன். அவங்க ஒருத்தரை பார்த்து பேசும்போது புன்முறுவலோட பேசுனாங்க, அதையும் நானும் செய்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயம் ஆடை அணியும் போது வலது பக்கம் அணிஞ்சாங்க, கழட்டும் போது இடது பக்கம் அணிஞ்சாங்க, ஏன் செப்பல் போடும்போது இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செப்பல் போட்டாங்க, நானும் என் ரசூலை பின்பற்றி செப்பல் போட்டேன். இப்படி எல்லா காரியமும் தூங்க போறதுல இருந்து தூங்கி எழுந்து திருப்பி நம்ம வாழ்க்கையை திருப்பி தூங்க போறது வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நிலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துருக்கிறாங்க. அப்புறம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம கூடயே வாழக்கூடிய உத்தம நபி நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி காட்டி கொடுத்தத இதையெல்லாம் முறியடிக்க செய்தான் பல வழிகளில் நம்மகிட்ட நெருங்கி வருவான். அல்லாஹ்வை அடைய விட மாட்டான். ஏன்னு கேட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவனுக்கும் போட்டி. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களை நான் வழிகெடுப்பேன், அல்லாஹ்ட்ட சபதம் செஞ்சவன். அல்லாஹ் என்ன சொன்னா? வழிகெடுத்துக்க, ஒன்னால முடிஞ்சா வழிகெடுத்துக்க, என்னுடைய இறை நேசர்களை நீ வழிகெடுக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அந்த இறை நேசர்களாக நம்ம இருக்கோமா, அவன் சூழ்ச்சியில நம்ம மாட்டிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வரிசைப்படுத்தி கொடுத்ததுல முதல் சூழ்ச்சி, சைத்தானுடைய முதல் சூழ்ச்சி என்னவா இருக்கு? கோபம். முதல் சூழ்ச்சி என்னது? கோபம். இந்த கோபம் வந்துட்டு நம்ம